ஆண்டிப்பட்டி பாலவிநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மெயின் ரோட்டில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பாலவிநாயகர் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருசாந்தி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக 4 கால யாகசாலை பூஜைகள் நடந்து பூர்ணாகதி செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு புண்ணிய ஸ்தலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் பூஜிக்கப்பட்டது. பின்னர் கோவிலிலிருந்து கடங்கள் புறப்பாடாக்கி விமான கலசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு புனித நீர் கலசத்தில் ஊற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புனித நீர் பக்தர்கள் மேல் தெளிக்கப்பட்டது. அப்போது வானத்தில் கருடன் வட்டமிட்டதால் பக்தர்கள் பக்தி பரவசமடைந்தனர். தொடர்ந்து மூலவருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் 21 வகையான பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன், ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன், ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் லோகிராஜன் உட்பட முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் தேனி ஆண்டிப்பட்டி செய்தியாளர் தாசா பிரகாஷுடன் உங்கள் தவசி ரமேஷ். ओम शिक्षित स्वाहा ओम पक्षी स्वाहा स्वर्णपक्षादेह पक्षिराधाय परित्राणाय साधूनां विनाशाय चतुष्कृताय संभावने संभावने ये मेरे गोबर विमान के दीपाराधने सर्ववाद्य वाद्य होगा